வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது தி ஜீனியஸ் ஷோ. நான் உங்களோட ஜீவா. இன்னைக்கு இந்த எபிசோட்ல ராக்ஸி நஃபோசி எழுதின மேனிஃபெஸ்ட் இந்த புக்கோட ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். ரிவ்யூன்னு சொல்றதை விட ஒரு 5 மேஜர் கீ டேக்அவேஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மேனிஃபெஸ்டேஷன் இந்த வார்த்தையை சொன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? நம்ம ஒன்றை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருப்போம், அதை நம்பிக்கிட்டே இருப்போம், அது தானா நம்ம வீட்டுக்கு முன்னாடி விழும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு பெரிய மிஸ்கன்செப்ஷன். இந்த புக்கை படிச்ச வாட்டி மேனிஃபெஸ்டேஷன் பத்தி எனக்கு கிளியரா புரிஞ்சதை விட எதெல்லாம் மேனிஃபெஸ்டேஷன் கிடையாது, எதெல்லாம் ஒரு மித்து அப்படிங்கிறத கண்டிப்பாக உடைச்சது இந்த புக்கு. டேக்அவேஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதையோட வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் 2015 10th படிச்சுட்டு இருந்தேன். அப்போ நான் ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட், ஒரு 420 430 அந்த மாதிரி எடுக்கிற ஒரு பையன். அப்போ 9th ஸ்டாண்டர்டில் எனக்கு ஒரு ஆண்டு விழா நடந்துச்சு. அதில் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் உனக்கு என்ன மார்க் வாங்கணும்னு நீ நினைக்கிறையோ அதை நீ எழுதி எழுதி அதை டெய்லி நீ பாரு அந்த மாதிரி சொன்னார். உடனே நம்மளும் அந்த மோட்டிவேஷன்லாம் நானும் எழுதி வச்சேன் எவ்வளோ மார்க் நான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது 2 இடத்துல இருக்கும். தமிழில் 99, இங்கிலீஷில் 99 அப்படின்னு சொல்லிட்டு 498 497 மார்க் நான் எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் எழுதி வச்சுருந்தேன். அப்போ நான் ஹாஸ்டலில் தங்கியிருந்தேன். ஸோ ஹாஸ்டலில் அந்த ட்ரங்க் பெட்டி இருக்கும். ட்ரங்க் பெட்டியில தான் அந்த துணி எல்லாமே வச்சுருப்பேன். அந்த ட்ரங்க் பெட்டியில் நான் எழுதி ஒட்டியிருப்பேன் மார்க்ஸ், எக்ஸாக்டாக இவ்வளோ மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே பேப்பரை அதே மாதிரி எழுதி எங்கள் வீட்லேயும் நான் போனால் படிக்கிற இடத்துக்கு முன்னாடி ஒட்டியிருப்பேன். ஸோ இது 9th ஸ்டாண்டர்ட் அந்த சம்மர் லீவுக்கு அப்புறம் நான் பண்ணுறேன். 1 year கண்டினியூஸாக டெய்லியும் நான் அதை பார்த்துக்கிட்டே இருக்கேன். இதை எழுதி ஒட்டினால நான் நல்லா படிப்பேன்னு சொல்ல, நான் ஜென்ரலாகவே கொஞ்சம் நல்லா தான் படிப்பேன். அண்ட் என்னோட மார்க்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிட்டே இருந்துச்சு. அண்ட் 1 year கழிச்சு நான் பப்ளிக் எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வரப்போ நான் ஃபிக்ஸ் பண்ண டார்கெட் 497. நான் எடுத்த மார்க் 493. அண்ட் 10th ஸ்டாண்டர்டில் எனக்கு மேனிஃபெஸ்டேஷன்னா என்னன்னு தெரியாது, பவர் ஆஃப் கோல்ஸ்னா என்னன்னு தெரியாது. ஜஸ்ட் ஒரு கிளியர் கட் கோல் எடுத்துட்டு அதுக்கு உழைப்பு போட்டுக்கிட்டே இருந்தேன், கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே இருந்தேன், டெஸ்ட் எழுதிக்கிட்டே இருந்தேன். எனக்கு அந்த ரிசல்ட் கிடைச்சது. இந்த செனாரியோ உங்களுக்கு புரிஞ்சதுன்னா மேனிஃபெஸ்டேஷன்னா என்னங்கிறத ஓரளவுக்கு உங்களால் புரிஞ்சுக்க முடியும். என்னோட லைஃப்பில் நிறைய டைம்ஸில் மேனிஃபெஸ்டேஷன்னா இதுன்னு தெரியாமல் நிறைய திங்ஸை நான் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட்ஸ் எல்லாம் இந்த மேனிஃபெஸ்டேஷன்னால எனக்கு கிடைச்சது. ஸோ இந்த புக்கோட டாப் 5 டேக்அவேஸ்குள்ளே போயிடுவோம். ஃபர்ஸ்ட் டேக்அவே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிளாரிட்டி இஸ் பவர். இப்போ நிறைய பேர் நம்ம நிறைய அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணுவோம். வெயிட் லாஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபிட்டாக இருக்கிறதா இருக்கட்டும், புக்ஸ் நிறைய படிக்கணும்னு இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை ப்ரொமோஷன் எனக்கு வேணும், நான் இத்தனை மார்க்ஸ் எடுக்கணுங்கிறதுக்காக இருக்கட்டும், ஏகப்பட்ட கோல்ஸ் நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் நம்ம எதையுமே அதை குவான்டிஃபை பண்ண மாட்டோம். அந்த கோலில் நம்மளுக்கு கிளாரிட்டியே இருக்காது. அண்ட் ஒரே பாயிண்ட்ல நம்ம 4-5 கோல்ஸை தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸில் என்னன்னா, உங்களுக்கு என்ன வேணுங்கிறத கிளாரிட்டியோட நீங்கள் டிஃபைன் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் சேவிங்ஸை வச்சே நான் இந்த என்டையர் அனாலஜியும் பண்ணுறேன். ஸோ தட் இதை நீங்கள் எதுக்கு வேணால் பொருத்தி பார்த்துக்கலாம். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நிறைய பேசியிருக்கேன், நான் சேவ் பண்ணணும்டா, நிறைய சேவ் பண்ணணும், இவ்வளோவாச்சும் சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு கிளியர் கட் கோலே இருக்காது. சரி 1 yearல நீ எவ்வளோ சேவ் பண்ணணும்னு நினைக்கிற, இல்லை நெக்ஸ்ட் மந்த் நீ எவ்வளோ சேவ் பண்ணணும்னு நினைக்கிறனா எதுவும் சொல்ல மாட்டாங்க. நிறைய சேவ் பண்ணணும் அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க. நிறைய படிக்கணும், வெயிட் லாஸ் பண்ணணும், இந்த மாதிரி அப்ஸ்ட்ராக்டாக உங்களோட கோல்ஸை வச்சுக்கிறத விட எக்ஸாக்டாக ஒரு நம்பரை எழுதுங்க. அதை நீங்கள் அச்சீவ் பண்ணுறீங்க, அச்சீவ் பண்ணல, அது வேறு விஷயம். நீங்கள் ஒரு நம்பரை செட் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு பெஞ்ச் மார்க் செட் ஆகும். ஸோ தட் நீங்களாச்சும் உங்களை அனலைஸ் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, வாட் எவர் யுவர் கோல் கேன் பி, ரைட் இட் டவுன் அண்ட் குவான்டிஃபை இட். தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் ஜஸ்ட் ஹேவிங் அ கோல். கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம போராடுறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லிட்டு தெளிவாக நீங்கள் எழுதுங்க ஒரு பேப்பரில். அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அடுத்து எனக்கு கிடைச்ச பெரிய டேக்அவே என்னன்னா, கிளாரிட்டி இஸ் குட். அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். ஆனால் அது மட்டுமே பத்தாது. யூ நீட் அ லாட் ஆஃப் action to do it. அண்ட் இங்கே தான் மேனிஃபெஸ்டேஷன்ல நம்மளுக்கு இருக்க மோஸ்ட் ஆஃப் த மித்ஸ் பிரேக் ஆகும். ஏன்னா நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம்னா, ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டே இருந்தால் அது நடந்துரும்னு நினைப்போம். அப்படி கிடையாது. வாட் எவர் யுவர் கோல் கேன் பி, வெயிட் லாஸாக இருக்கலாம், புக்ஸ் படிக்கிறதா இருக்கலாம், சேவ் பண்ணுறதா இருக்கலாம். இதெல்லாம் நான் எனக்கு 1 yearல ஒரு 1 லட்ச ரூபா சேவ் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தால் அது நடந்துராது. மாதம் 2000மோ 3000மோ 4000மோ ஒரு ஸ்மால் டைனி ஸ்டெப்ஸ் ஆச்சு நம்ம எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணும். அந்த ஆக்ஷன் இல்லை அப்படின்னா, வெறும் எனக்கு தாட்ஸ் மட்டும் தான் இருக்குது, வெறும் எனக்கு கோல் மட்டும் தான் இருக்குன்னா நம்ம எப்படியும் அதை அச்சீவ் பண்ண போகிறதில்ல. ஸோ மேனிஃபெஸ்டேஷன் won't really work if you don't take any actions. அதனால ஆக்ஷன்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அண்ட் அந்த ஆக்ஷன்ஸ் உங்களோட கோலை அலைன் பண்ணுறதா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எனக்கு வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கோலாக எடுத்துகிட்டு டெய்லி ஃபாஸ்ட் ஃபுட் அண்ட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா, அந்த ஆக்ஷனுக்கும் உங்கள் கோலுக்கும் சம்மந்தமே இல்லை. உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்க போகிறதில்ல. ஸோ இதுதான் மேனிஃபெஸ்டேஷனோட செகண்ட் பாயிண்ட். தேர்ட் திங், இந்த புக்கில் எனக்கு ஸ்லைட்டாக ஒத்து போகாத ஒரு விஷயமே கூட, இவங்க இந்த கான்ஃபிடென்ஸ், ஃபியர் எல்லாம் ஓவர் கம் பண்ணுறது, இதை பற்றிலாம் பேசியிருப்பாங்க. ஆனால் இது பாயிண்ட் 0ல நடக்கவே நடக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னைக்கு நான் 497 மார்க் நான் எடுக்கணும்னு நான் எழுதணும். அன்றைக்கி நான் 400 மார்க் 420 மார்க் தான் எடுத்துகிட்டு இருந்தேன்.
அன்னைக்கு நான் ப்ராக்டிக்கலாக யோசிச்சிருந்தா நான் இவ்வளோ மார்க் எடுப்பேங்கிற கான்ஃபிடென்ஸே எனக்கு இருந்திருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக என்னை இம்ப்ரூவ் பண்ண ஆக்ஷன்ஸ் எடுக்க தான் வந்து என்கிட்ட இருக்க ஃபியர் எல்லாம் போய் எனக்கு கான்ஃபிடென்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இந்த புக்கில் வந்து நீ ஸ்டார்ட் பண்ணுறப்பே வந்து உனக்கு கான்ஃபிடென்ஸாக நீ வந்து ஸ்டார்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸை சொல்லியிருக்காங்க. மேபி அது ஒர்க் ஆகலாம். பர்சனலாக எனக்கு அது ஒர்க் ஆனதில்லை. ஸோ கான்ஃபிடென்ஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் ஆக்ஷன் எடுக்க தான் வந்து உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் பில்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒரு கோலை செட் பண்ணுங்கள். செகண்ட் ஸ்டெப் ஆக்ஷன்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த ஆக்ஷன்ஸ் நீங்கள் எடுக்க ஸ்டார்ட் பண்ணாலே வந்து உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கிராஜுவலாக வந்து பில்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் கான்ஃபிடென்ஸுங்கிறது ஒரு அப்ட்ராக்ட் மெட்டீரியல் கிடையாது. இவ்வளோ எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது போதுன்றதுலாம் கிடையாது. இட் இஸ் சம்திங் தட் யூ கோனா பில்ட் ஃபார் யுவர் என்டையர் லைஃப் டைம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நோ மேட்டர் வாட் யுவர் கோல் கேன் பி, வென் எவர் யூ ஆர் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜீரோ, யாருக்குமே கான்ஃபிடன்ஸ் இருக்காது. அண்ட் தட் இஸ் அப்சல்யூட்லி நார்மல். அப்படி உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லைங்கிறனால நம்ம மேனிஃபெஸ்டேஷன் ஒழுங்காக பண்ணல அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. ஜஸ்ட் ஹேப்பன்ஸ் தட் வே. அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் வந்து அவங்க வந்து டெஸ்ட் ஃப்ரம் யூனிவர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் எல்லாம் யூஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. டெஸ்ட் ஃப்ரம் யூனிவர்ஸ்லாம் ஒன்றும் இல்லைங்க. அப்படி தான் அந்த ப்ராசஸே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, மாதம் ஒரு 5000 ரூபாய் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்போ தான் கரெக்டாக வந்து உங்கள் பைக் வந்து வேலை வைக்கும். அப்போ தான் உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடாக எதனா ஒரு ப்ராப்ளம் வரும், அதில் மணி ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், உடம்பு சரியில்லாமல் போகும். இதெல்லாம் நடக்கிறது தான். ஏன்னா புதுசாக நம்ம ஒரு கோலை ஸ்டார்ட் பண்ணி புதுசாக ஒரு ஆக்ஷன்ஸ் எடுக்கிறப்ப நம்மக்கிட்ட எந்த ஸ்ட்ரக்சரும் இருக்காது, எந்த சிஸ்டமும் இருக்காது, எதையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம கோல்ஸ்லாம் செட் பண்ணுறப்ப அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் டியூன் பண்ண முடியும். இதில் வந்து யூனிவர்ஸ் உங்களை தடுக்கிறதுலாம் இல்லை, யூனிவர்ஸ்க்கு உங்களை தடுக்கிறது ஒரு வேலையும் கிடையாது. இந்த ஸ்ட்ரகிள்ஸ் அப்டிகல்ஸ்லாம் வரது வந்து வெரி நார்மல். அண்ட் தட்ஸ் ஹவு லைஃப் ஹேப்பன்ஸ். நீங்கள் எதை அச்சீவ் பண்ணணும்னு நினச்சாலும் தெர் இஸ் அ லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள் யூ நீட் டு ஓவர் கம், ரைட்? ஸோ இந்த டெஸ்ட் ஃப்ரம் யூனிவர்ஸ் இதெல்லாம் பற்றி நீங்கள் எதுவும் குழப்பிட்டு இருக்காதீங்க. ஜஸ்ட் ஹாவ் அ கோல் அண்ட் ஒர்க் டுவர்ட்ஸ் இட். நிறைய அப்டிகல்ஸ் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் வரதெல்லாம் வந்து கம்ப்ளீட்லி நார்மல். ஜஸ்ட் டோன்ட் ஓவர் திங்க் இட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இந்த புக்கை படித்து எனக்கு கிடைச்ச ஒரு மேஜர் டேக்அவே அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த யூனிவர்ஸ், மேனிஃபெஸ்டேஷன், அட்ராக்ஷனை பற்றிலாம் பேசுவாங்க. ஆனால் இது எல்லாமே நம்மளோட ஃபோக்கஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் 10th வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோல் நான் செட் பண்ணப்போ எனக்கு 10-15 கோல்லாம் இல்லை, ஒரே ஒரு கோல் தான். அந்த ஒரு கோலுக்காக தான் வந்து நான் உழைப்பு போட வேண்டியதாக இருந்துச்சு. 365 days அதுக்காக மட்டும் தான் உழைச்சேன். ஜஸ்ட் அ சாலிட் ஃபோக்கஸ் ஆன் அ சிங்கிள் கோல், அவ்வளோதான். அதான் சொல்கிறல, அந்த பேப்பரில் எழுதினப்போயும் சரி, அதை அச்சீவ் பண்ணப்போயும் சரி, ஒரு காலேஜ் வர வரையுமே இந்த மேனிஃபெஸ்டேஷனுங்கிற டேர்மே எனக்கு தெரியாது. பட் இட் ஒர்க்ட். என்னை பொறுத்த வரையும் இட்ஸ் ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் சயின்ஸ் தான். ஒரு விஷயத்து மேலே நீங்கள் ஃபோக்கஸ் போட்டு ஒரு ஃபுல் எஃபோர்ட்டு போடுறப்போ உங்களுக்கு ரிசல்ட் வரணுங்கிறது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் சயின்ஸ். அதனால இந்த யூனிவர்ஸ், இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்து பயந்துடாதீங்க. இட்ஸ் ஜஸ்ட் யுவர் ஃபோக்கஸ். நீங்கள் எப்போ உங்கள் கோல் மேலே ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஆக்ஷன்ஸை கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் போட்டுட்ருக்கீங்களோ அப்போது உங்களுக்கு பெட்டர் கிளாரிட்டி இருக்கும், பெட்டர் விஷன் இருக்கும், பெட்டர் மோட்டிவேட்டடாக இருப்பீங்க. ஸோ உங்களால் அந்த ரிசல்ட்டையும் வந்து பெட்டராக வந்து அச்சீவ் பண்ண முடியும், சீக்கிரமே அச்சீவ் பண்ண முடியும். சிம்பிள் வேர்டில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மேனிஃபெஸ்டேஷன் வந்து ஒரு மேஜிக்லாம் கிடையாது. இட்ஸ் அவேர்னஸ் அபவுட் வாட் யூ ஆர் கோனா டூ அண்ட் வாட் யூ ஆர் டூயிங் ரைட் நோ அண்ட் வாட் ஆர் யுவர் கோல்ஸ். அண்ட் இந்த புக்கை பற்றி பேசுகிறப்ப கண்டிப்பாக எல்லாரும் படிக்க வேண்டிய புக். உங்களுக்கு அதுவும் இல்லாமல் அந்த மேனிஃபெஸ்டேஷன், அவேர்னஸ், கான்சியஸ்னஸ் இதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த புக்கை படிச்சு பார்க்கலாம். மேனிஃபெஸ்டேஷன் பத்தி உங்களுக்கு ஃபுல்லா புரியும் இந்த புக்கை படிச்சா அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன். பட் இட்ஸ் அ குட் ஸ்டார்டிங் பாயிண்ட் டு ஸ்டார்ட் வித். அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் பத்தி உங்களுக்கு எதனா ஒரு நியூ பெர்ஸ்பெக்டிவ் கிடைச்சிருந்தது, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை பிரஸ் பண்ணுங்க. ஸோ தட் இது மோர் பீப்புள் ரீச் பண்ணும். ஆல்ரெடி மேனிஃபெஸ்ட் புக்கை படிச்சிருந்தீங்கன்னா உங்களோட இன்டர்பிரிட்டேஷன்லாம் எப்படி டிஃப்ரெண்டா இருந்திருக்கு அதை பத்தி சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு செல்ஃப் ஹெல்ப்ல கொஞ்சம் ஈஸியான புக் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அங்கூர் வரிக்கோட டூ எபிக் ஷீட்டோட ரிவ்யூவும் பண்ணியிருக்கேன். அதையும் பார்த்துருங்க. பார்த்துட்டு அந்த புக்கை படிக்கலாமா வேணாமாங்கிற டெசிஷன் எடுத்துக்கோங்க. வேற எதுனா நான் ஃபிக்ஷன் புக்ஸ் இல்லைனா செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதையும் கமெண்ட் டவுன் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ண ட்ரை பண்றேன். அண்ட் புக்ஸ் பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தட்ஸ் ஆல் கைஸ். இன்னொரு வீடியோல இன்னொரு நல்ல புக்கோட சந்திப்போம். பாய்.